வணக்கம் எவ்ரிவன். இப்போ நம்ம க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனில் வந்து இப்போ ரீசெண்டாக நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அஜித் ஸ்க்ரீன் ஷேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். டு ஸ்க்ரீன் த ஷேர். ஸோ இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, நான் வந்து க்ளவுட் ரன் சர்வீஸ் அண்டு ஜாப் பற்றி சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொன்னேன். பட் ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனையுமே வந்து க்ளவுட் ரன் சர்வீஸாக வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இதாக இருக்குது. இதுதான் க்ளவுட் ரன்னு. க்ளவுட் ரன்னில் வந்து சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, ஜாப்னு ஒன்று இருக்குது. இந்த ஒர்க்கர் பூல், டொமைன் மேப்பிங் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம பார்க்க போகிறது வந்து சர்வீஸ் அண்டு ஜாப்ஸ். ஓகேவா? சர்வீஸ் அண்டு ஜாப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சர்வீஸ்னால் என்ன அப்படின்னா, சர்வீஸ்க்கும் ஜாப் ரெண்டுமே ஒரே இதுதான். நம்ம வந்து பைத்தான் கோடு தான் பேக்எண்டில் நம்ம ரன் பண்ண போகிறோம். பட் ஆனால் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் அப் அண்ட் ரன்னிங். ஓகேங்களா? ஆல்வேஸ் அப் அண்ட் ரன்னிங். அதாவது இது வந்து எப்பயுமே வந்து ஆன்லைன்லேயே தான் இருக்கும். சர்வீஸ் எப்போல்லாம் ரெக்வஸ்ட் வருதோ அப்போல்லாம் உடனே ரன் ஆகிடும். ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃப்லைனில் இருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் எனக்கு ஒரு வேலை செய்யணும்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் வந்து அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இட்ஸ் ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு நம்ம தனியாக சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம வந்து செப்பரேட்டாக சர்வீஸ் அண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இப்போ உங்களுக்கு நீங்கள் க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து சர்வீஸ்னால் என்ன, ஜாப்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம சர்வீஸ் போயிட்டு இதில் வந்து டிப்ளாய் கண்டெய்னர், கனெக்ட் ரெப்போ, ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கும். நம்ம வந்து இதெல்லாமே லேட்டர் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போகிறோம். ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு போகும்போது இதில் வந்து சர்வீஸ் நேம் கேட்கும். நீங்கள் வந்து என்ன தான் வந்து இது ஒரு க்ளவுட் ரன் சர்வீஸாக இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஃபங்க்ஷனாக தான் ரைட் பண்ணுறோம். ஸோ இதோட நேமிங் ஸ்டாண்டர்ட் வந்து க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் FEP 26. அதாவது உங்கள் ப்ராஜெக்ட் நேம் டிபார்ட்மெண்ட் இது. அதுக்கப்புறம் வந்து லேண்டிங் போட்டு நான் சும்மா ETLனு போடுறேன். ஓகேவா? லேண்டிங் ETL ஜாப் அப்படிங்கிற மாதிரி போடுறேன். இது வந்து சர்வீஸ் நேமு. நேமிங் ஸ்டாண்டர்ட் வந்து இதுதான், CRF. க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனுக்கு வந்து CRF FEP 26. ஓகேவா? ஸோ இதில் வந்து யூஎஸ் சென்ட்ரல் நம்ம கொடுக்குறோம். எல்லாருமே வந்து யூஎஸ் சென்ட்ரலே வந்து ரீஜன் சூஸ் பண்ணுங்கள். சும்மா ரேண்டமாக எந்த ரீஜனும் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இதில் வந்து ரன் டைம் இது வந்து நம்ம வந்து பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கலாம், 3.14. ஓகேங்களா? இதுதான் வந்து எண்ட் URL. பட் இதை நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ட்ரிகர். அதாவது ட்ரிகர்னால் எப்படின்னா, ட்ரிகரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போல்லாம் வந்து இந்த க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், ட்ரிகர் ஆகணும்னா எக்ஸிக்யூஷன் ஆகணும் அப்படிங்கிறது. இதில் வந்து நமக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பப்சப் ட்ரிகர், ஃபயர் ஸ்டோர், அதர் ஈவெண்ட் ஆர்க் ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் ட்ரிகர் தான் நமக்கு தேவை. ஏன்னா நம்மளோட யூஸ் கேஸ் என்ன, ஃபைல் எப்போல்லாம் லேண்ட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த க்ளவுட் ரன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அந்த ஃபைலை ரீட் பண்ணும். அந்த ஃபைலை ரீட் பண்ணி பிக்வரியில் லோட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து ஈவெண்ட் டைப்பில் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் ட்ரிகர். ஓகேவா? ஸோ இதில் வந்து ட்ரிகருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. சிலர் வந்து ட்ரிகர்னு யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து TRGன்னு யூஸ் பண்ணுவாங்க. GCS. ஓகேவா? இது ட்ரிகர் டைப் வந்து GCS FEP 26. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து CRF. இது வந்து GCS ட்ரிகர். அண்ட் எதுக்கான GCS ட்ரிகர் அப்படின்னா, க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனுக்கான GCS ட்ரிகர் FEP 26 லேண்டிங். ஓகேவா? இதுதான் வந்து நேமிங் ஸ்டாண்டர்ட். இதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ட்ரிகர் டைப். ஓகேவா? இது வந்து கூகுள் சோர்ஸஸா இல்லை வேறு எதுவும் தேர்ட் பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணதில்லை. கூகுள் சோர்ஸஸ். ஈவெண்ட் ப்ரொவைடர் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ். ஈவெண்ட் டைப். ஓகேவா? ஈவெண்ட் டைப்பில் வந்து ஃபைனலைஸ்டு அப்படின்னா
ஈவெண்ட் டைப் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கலாம் ஜிசிஎஸில். கரெக்டாக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணலாம், அப்படி இல்லைனா அப்லோட் பண்ண ஆப்ஜெக்டை நம்ம டெலீட் பண்ணலாம், இல்லை மூவ் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், இல்லை மாடிஃபை பண்ணலாம். அதை மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதாவது இதை வந்து நம்ம ஈவெண்ட் டைப்பில் வந்து டெலீட்டுன்னு போட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஜிசிஎஸில் உள்ள ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபைல் போடுறோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் க்ரியேஷன் தான் அந்த பக்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ இது நியூ ஆப்ஜெக்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் இன் அ பக்கெட். ஸோ இது நம்ம வந்து ஃபைனலைஸ்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஈவெண்ட் டேட்டா கண்டென்ட் டைப். ஓகேவா? அதாவது இந்த ட்ரிகர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் ஃபைல் அப்லோட் ஆன உடனே இது வந்து இந்த சர்வீஸை வந்து ஓகே இந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபைல் நேம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். நம்ம இப்போதைக்கு நம்ம பைத்தான் கோடில் வந்து அதை ஹேண்டில் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஆசிட்ஸாக விட்ருவோம் டிஃபால்ட்டாக. பக்கெட் வந்து என்ன பக்கெட், எந்த பக்கெட்டில் வந்து ஃபைல் வந்து இது வேணால் இந்த இருக்குது. கரெக்டாக? ஸோ லேண்டிங் பக்கெட்டில் எனக்கு வந்து இந்த பக்கெட்டில் ஃபைல் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் ஆகும்போது எனக்கு வந்து ட்ரிகர் ஆகணும்னு சொல்கிறோம். சர்வீஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து நான் வந்து இதுக்கு ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து நம்ம வந்து தனியாக பார்ப்போம். ஓகேவா? சர்வீஸ் அக்கௌண்ட் நீங்கள் வந்து ரியல் டைமில் நீங்கள் சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து டெவாப்ஸ் டீம் ஆர் சர்வீஸ் டீம் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நான் சர்வீஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டு வந்து நம்ம இது வந்து செலக்ட் பண்ணுறோம். நம்ம ஏன் இங்கே சர்வீஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுறோம் எல்லாமே வந்து நம்ம வந்து மேபி நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? சர்வீஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெப்த்தாக எடுக்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து எஸ்ஐனா சர்வீஸ் அக்கௌண்ட்டு, சிஆர்எஃப் க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனுக்கான சர்வீஸ் அக்கௌண்ட்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சர்வீஸ் பாத் யூஆர்எல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஆட் ட்ரிகர் கொடுத்தாச்சு. ஆத்தென்டிகேஷன் இப்போதைக்கு நீங்கள் வந்து அலோவ் பப்ளிக் ஆக்சஸ்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா ரெக்வயர் ஆத்தென்டிகேஷன் வந்து நம்ம எதுவுமே ஆத்தென்டிகேஷன் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ பில்லிங் மற்ற இதெல்லாமே வந்து நீங்கள் ஆசிடிஸாக விட்ருங்க நீங்கள். ஓகே. ஸோ கிரியேட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ஹை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பேக்கெண்டில் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு பைத்தான் கோடு. ஓகேவா? நேற்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற கோடை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ ஓகே ஆச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளோட ஜாப்பு, இதுதான் வந்து நம்மளோட கோடு. ஓகேவா? ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து main.py எடுத்துக்கிறேன். ஓகே. நிமிஷம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து main.py எடுத்துக்கிறேன். இது வந்து சும்மா ஆல்ரெடி இருக்கிற கோடு வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த கோடு வந்து நான் நேற்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மாடிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கெஸ். ஓகே.
நான் அந்த கோட் எடுத்துக்கிறேன். ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் ஆக்சுவலாக 2 தடவை நம்ம ட்ரை பண்ணோம். அதில் அதுக்கு பதில் நான் வந்து இந்த லேண்டிங் டு GCS இந்த ஜாப் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படியே காப்பி பண்ணுறேன். நான் லேண்டிங்கில் உள்ள main.pyங்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்குது? a specified function entry point might not be present in your source code. அதாவது என்ட்ரி பாயிண்ட்னா என்ன அப்படின்னா இதில் வந்து hello GCSன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ hello GCSனால் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த சாம்பிள் கோடில் உள்ளது. நம்ம இதில் என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதுதான் மெயின் ரன் பைப்லைன்னா வந்து என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது நீங்கள் வந்து நீங்கள் பைத்தான் இப்போ பேரலாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே நடக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ லைக் தேட் இதுதான் வந்து நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது தான் வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. ஓகே, ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ வந்து config.py. ஓகேவா? Ctrl+C. config.py கொடுத்துட்டு அதை நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தென் ரெக்யர்மெண்ட். ஓகே, ரெக்யர்மெண்ட் வந்து நமக்கு வந்து 2 பேக்கேஜ் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அது போக நம்ம வந்து யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு somebody joined. ஓகேங்களா? அது போக நமக்கு வந்து யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அது கீழே 3 ஃபைல் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ BQ யூட்டிலிட்டிஸில் நம்ம அதையும் காப்பி பண்ணிக்கிறோம். Ctrl+A, Ctrl+C. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா யூட்டில்ஸ் BQ utils.py. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிரும். // கொடுத்து இப்போது இதில் நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணிட்டேன் BQ utils-க்கு. அடுத்து GCS utils. Ctrl+A, Ctrl+C. ஓகேவா? திரும்பவும் இதே இதில் ப்ளஸ் சிம்பிள் போயிட்டு அதே யூட்டில்ஸ். இது வந்து கொஞ்சம் மேனுவல் ஒர்க்கு. நம்ம ஆனால் ரியல் டைமில் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து கிட்டப்பில் பண்ணிடுவோம். லோக்கல்லே பண்ணி டேரெக்டாக புஷ் பண்ணிடலாம். அது என்னங்கிறத வந்து நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஆனால் இனிஷியலாக நான் வந்து இப்படி மேனுவலாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். அதாவது ரியல் டைம் ப்ரொடக்ஷன்லேயே வந்து நான் நேராக தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த கிட்டப் கான்செப்ட் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து ஆமாம் நான் டேரெக்டாகவே எங்களுக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னு சொல்லிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட சினாரியோ தான். அடுத்து லாகர் எடுக்கிறேன். logger.py. ஓகேங்களா? ஸோ யூட்டில்ஸ்குள்ளே இருக்கிற 3 ஃபைலு ப்ளஸ் கான்ஃபிக் மெயினு ரெக்யர்மெண்ட்டு. ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா எரர் அடிக்கும் யூட்டில்ஸ். ஓகே, நம்ம இந்த யூட்டில்ஸ்குள்ளே உள்ளதை நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம ஒன்ஸ் சோர்ஸ் கோடை காப்பி பண்ண உடனே நம்ம வந்து சேவ் அண்ட் ரீடிப்ளாய் கொடுக்குறோம். மீன் டைம் நம்ம பக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நிறையா பேர் பக்கெட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. நான் வந்து இந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் வந்து எல்லாமே வந்து நிறையா இதில் மாறி மாறி இருக்குது. ஸோ நேமிங் ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா?
இது என்ன ஜிசிபி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபெப்பு தான் முன்னாடி வரணும். ஸோ மாறி இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கெட் எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபெமிலியரைஸ் ஆன உடனே டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் அடுத்து எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 3 பக்கெட்டே எடுத்துக்கலாம். இந்த 4 பக்கெட், சோர்ஸ் பக்கெட் நமக்கு தேவையில்லை. பட் இந்த 3 பக்கெட்டே நீங்கள் எடுத்துக்கலாம், இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி. ஓகேவா? ட்ரிகர் நேமில் மட்டும் உங்களோட பேரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே நேமில் வந்து ட்ரிகர் வைக்க முடியாது. ஸோ ஓகே, டிப்ளாய் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட க்ளவுட் ரன் சர்வீஸ் ஆர் க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்போ எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ இந்த பக்கெட்டில் லேண்டிங் பக்கெட்டில் நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணும்போது இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். கரெக்டாக? இதோட லாக்ஸ் வந்து நம்ம எதில் பார்க்கணும் அப்படின்னா, இதில் அப்சர்வபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு இதாக இருக்குது. லேண்டிங் தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது. இதில் வந்து அப்சர்வபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து லாக்ஸ் இருக்கும். ஏன்னா நான் க்ளவுட் ரன் சர்வீஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி சொன்னேன் அப்படின்னா, இது வந்து எனபிள்லேயே தான் இருக்கும், ஆன்லைன்லேயே தான் இருக்கும். எப்போல்லாம் நம்ம வந்து இதை போடுறோமோ, ஃபைலை போடுறோமோ, அப்போல்லாம் டக்குன்னு ரன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாக்ஸு. இது வந்து டிப்ளாய் ஆனதுக்கான லாக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை. இப்போ நான் ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைல் அப்லோட் பண்ணிட்டேன். ரன் ஆகுதா? லோட் ஆகுதா? ஸ்கிரிப்ட் ஸ்டார்டட், இன்ஃபோ டீட்டெயில்ஸ், பேட்ச் ஐடி, ஃபைல் வேலிடேஷன் ஸ்டார்டட். இது வந்து லோட் ஆகிட்டே இருக்கும் பேக்கெண்டில். ஓகே, பிக்வரி லோட் ஸ்டார்டட், பிக்வரி லோட் கம்ப்ளீட்டட், ஸ்கிரிப்ட் ஃபினிஷ்டு. இதுதான் வந்து நம்மளோட ஓவரால் இது. ஓகேவா? 107 ரோ, ஜாப் நேம், ஜாப் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ், எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆச்சு. நான் ஃபைல் போட்டால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இங்கே ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. டைப் எரர், இந்த ஃபங்க்ஷன் இது ரிட்டர்ன்டு நன். ஓகே, நமக்கு வந்து ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுதான் நம்மளோட லாஸ்ட் லாகு. பட் ஆனால் நமக்கு தேவையானது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பைத்தான் கோடில் வந்து நம்ம வந்து எதையும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து லோக்கலில் டெஸ்ட் பண்ணும்போது இந்த இஷ்யூ வரல. பட் ஆனால் க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனில் டெஸ்ட் பண்ணும்போது இந்த இஷ்யூ வந்துச்சு. அப்போது இதை வந்து நம்ம ChatGPT கிட்ட கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி க்ளவுட் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ வருது. ஸோ வி ஷுட் நாட் ஹேவ் திஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ராம்ப்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து மாடிஃபை ஆயிரும். ஓகேவா? ஸோ அதையும் நான் மாடிஃபை பண்ணி காட்டுறேன். பிஃபோர் தேட் நம்மளோட லாஜிக் என்ன அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோடது வந்து ஆர்கைவ் பக்கெட்டுக்கு வந்து மூவ் ஆயிரும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். காணும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஆர்கைவ் பக்கெட்டுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ரியல் டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணுவீங்க. லாக்ஸ் வந்து இப்படி தான் இதில் தான் இருக்கும். லாக்ஸுங்கிறது வந்து ரியல் டைமில் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு லாக்ஸ் இருக்கும். நேமிங் தான் இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்கானுங்க, அப்சர்வபிலிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ டக்குன்னு வந்து க்ளவுட் ரன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, என்ன இஷ்யூன்னு தெரில அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அந்த இதை ஓப்பன் பண்ணி லாக்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷனாக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து லாக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த சோர்ஸ் கோட் எடிட் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஓகேவா? ரேராக இருக்கும், பட் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் லாக்ஸுக்கெலாம் ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் லாக்ஸ் வந்து இதில் தான் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி இதில் தான் என்ன இஷ்யூ என்ன எரர்ன்னு சொல்லிட்டு ஆஸ் பர் அவர் நம்ம பைத்தான் கோடில் எப்படி போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து லாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான், எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? இது இப்படி தான் வந்து நம்ம வந்து க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் இப்போ கோ பேக் டு
பைத்தானில் வந்து எரர் எப்படி ஆட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் டைம் இந்த டிப்ளாய்மெண்ட்டில் உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருக்கா? ஐ மீன் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கா? அஜித் எனக்கு ஒரு டவுட்டு. நான் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? நீங்கள்